வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாஜக இப்போ திமுக கவர்மெண்ட்டை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. இதற்கான காரணம் என்ன? டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருப்பதாக தினமலர் ஒரு செய்தி வெளியிட்டாங்க. அந்த நியூஸ் கார்டை ஷேர் பண்ணி பாஜக திமுக கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணுறாங்க. என்ன கேள்வி குரூப் எக்ஸாமில் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டில் எந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியதற்காக முதல்வரை தாயுமானவர் என அழைக்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 1 பள்ளியில் காலை உணவு, 2 விடியல் பயண திட்டம், 3 நீங்கள் நலமா, 4 மக்களுடன் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்து இந்த கேள்வியை கேட்டு வச்சிருக்கீங்களே. தமிழ்நாட்டில் எந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியதற்காக முதல்வரை தாயுமானவர் என அழைக்கின்றனர்? குரூப் எக்ஸாம் மாதிரியா இருக்கு, திமுக அவங்கள விளம்பரப்படுத்துகிற மாதிரில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக கடுமையாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இது டாபிக் 1. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? திருப்பரங்குன்றம் விவகாரம் இருக்குது பார்த்தீங்களா. சமீபத்தில் பழங்காநத்தத்தில் ஹிந்து அமைப்புகள் ஹிந்து மக்கள்லாம் போராட்டத்தில் குதிச்சாங்க. அதுக்கு முன்பாக என்னென்ன நடந்துச்சு, நவாஸ்கனி அங்கே போனது, அது ஒரு பெரிய டிபேட்டாக மாறுனுச்சு. அதுக்கு முன்பாக ஸ்ரீகந்தர் மலையை எப்படி சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கடும் பஞ்சாயத்து. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, மறுபடியும் ஒரு போஸ்டர் ஒட்டப்படுது. என்னென்னா, பிப்ரவரி 18ஆம் தேதி சிக்கந்தர் மலையில் சமூக நல்லிணக்கத்திற்காக சமபந்தி விருந்து, ஆடு கோழி அறுத்து, சிக்கந்தர் மலையில் ஆடு கோழி அறுத்து சமூக நல்லிணக்கத்திற்காக சமபந்தி விருந்து பிப்ரவரி 18ஆம் தேதி நடக்குது. இப்படிக்கு மதுரை முஸ்லீம் ஐக்கிய ஜமாத் மற்றும் அரசியல் கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். இது ஹிந்து அமைப்புகள் மத்தியில் மீண்டும் கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ பாஜக திமுக கவர்மெண்ட்டை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, பிப்ரவரி 4ஆம் தேதி திருப்பரங்குன்றம் மலையை காக்க ஹிந்து அமைப்புகள் போராட்டம் நடத்த முன்வரும்போது அதுக்கு 2 நாட்களுக்கு முன்பாகவே 144 தடை உத்தரவை மதுரை ஆட்சியர் விதிச்சாரு. இப்போ அதே மதுரை மாவட்ட நிர்வாகம் இதுக்கெல்லாம் ஏன் ஆக்ஷன் எடுக்கலை? ரொம்ப அமைதியாக நட்புறவோட ஹிந்து மக்கள் இஸ்லாமிய மக்கள்லாம் இங்கே பழகி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இது மாதிரியான அந்த அறிவிப்புகள் நோட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் பதட்டத்தில் ஏற்படுத்துது. திமுக கவர்மெண்ட்டு இப்போ இந்த போஸ்டர் ஒட்டியிருக்காங்களே, பிப்ரவரி 18 சிக்கந்தர் மலையில் ஆடு கோழி அறுத்து சமூக நல்லிணக்கத்திற்கான சமபந்தி விருந்து நடக்க போகுது அப்படின்னு போஸ்டர் யாரெல்லாம் ஒட்டியிருக்காங்களோ அவங்க மேலே கடுமையான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து அமைப்புகள் பாஜக இப்போ குரல் கொடுக்க தொடங்கியிருக்காங்க. இது டாபிக் 2. டாபிக் 3 என்ன பார்க்க போகிறோம்? டெல்லியுடைய முதலமைச்சர் அதிசி இருக்காங்களே, ஆம் ஆத்மி பார்ட்டி தோல்வி அடைஞ்சிருச்சு. அதிசி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய ராஜினாமா கடிதத்தை டெல்லி லெப்டினன்ட் கவர்னர் துணைநிலை ஆளுநர்கிட்ட சப்மிட் பண்ணியிருக்காங்க. ராஜினாமா கடிதத்தை கொடுக்க வந்த அதிசியை பார்த்து கவர்னர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? ஆம் ஆத்மி பார்ட்டி ஏன் தெரியுமா தோல்வி அடைஞ்சிச்சு? யமுனா அன்னையின் சாபத்தினால தான் தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியுடைய துணைநிலை ஆளுநர் சொல்லியிருக்காராம். யமுனை அன்னையின் சாபத்தினால ஆம் ஆத்மி பார்ட்டி தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கான காரணம் என்ன? ஏன்னா டெல்லியில் யமுனை நதி இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப மாசடைந்த சூழலில் இருக்குது. ஆம் ஆத்மி பார்ட்டி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து யமுனை நதியை நாங்கள் தூய்மைப்படுத்துவோம் அப்படின்னா தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அதை செஞ்ச மாதிரியே இல்லை. அதை தான் கவர்னர் சொல்கிறாரு. யமுனை அன்னையின் சாபத்தினால் ஆம் ஆத்மி பார்ட்டி தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இது டாபிக் 3. டாபிக் 4 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா. பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் அந்த வெளியில் பார்த்தீங்கன்னா பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஒரு படத்தில், வடிவேல் படத்தில் சீட்டு போடுறதுக்காக பாம்பை தூக்கி சீட்டில் போடுவாங்க பார்த்தீங்களா, அதாவது பாம்பு. இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் நிறுத்தி வைக்கப்பட்ட பேருந்தில் இடம் பிடிப்பதற்காக சில பேர் அருவா இருக்குது பார்த்தீங்களா, அருவாவை தூக்கி சீட்டில் போட்டு இருக்கையில் போட்டு இடம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான செய்தியை கேள்விப்பட முடியுது. அருவாலாம் அவ்வளோ ஈஸியாக மக்கள் கையில் கிடைக்குதா? சட்டம் ஒழுங்கு எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் கடுமையாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இது டாபிக் 4. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, சத்தியம் டிவி இருக்காங்க பார்த்தீங்களா. டெல்லி எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ பிஜேபி ஸ்டார்டிங்கில் லீடிங்கில் இருந்தாங்க. 45, 50 டச் பண்ணாங்க. அடுத்து பிஜேபி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கினாங்க. ஆம் ஆத்மி பார்ட்டி 20 30 டச் பண்ணாங்க. இப்போ பாஜக 40 லீடிங்கில் இருக்காங்க, ஆம் ஆத்மி பார்ட்டி 30 லீடிங்கில் இருக்காங்க. இந்த நேரத்தில் சத்தியம் டிவி என்ன தெரியுமா டைட்டில் போட்டு வீடியோ போட்டிருக்காங்க? என்ன டைட்டில் போட்டிருக்காங்கன்னா, ஹேட்ரிக் வெற்றியை நோக்கி நகரும் ஆம் ஆத்மி, மக்களால் துரத்தி அடிக்கப்பட்ட பிஜேபி, தூக்கி வீசப்பட்ட பிஜேபி அப்படிங்கிற மாதிரி தலைப்பு போட்டு அவங்க நியூஸை ஒளிபரப்பு பண்ணியிருக்காங்க. எப்போ பிஜேபி 40 லீடிங்கு, ஆம் ஆத்மி பார்ட்டி 30 லீடிங்கில் இருக்கும்போது இப்படி பிஜேபிக்கு எதிராக தலைப்பெல்லாம் போட்டு இப்படி நியூஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதிலிருந்தே தெரியுதா சத்தியம் டிவி எவ்வளோ பெரிய டுபாக்கூர் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கிண்டல் பண்ணுறாங்க.
இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.